திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனம். வேதம் சொல்லுகிறது, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். வேதம் முழுவதிலும் ஏராளமான அடையாளங்கள், அற்புதங்கள் நிறைந்திருக்கின்றன. ஆண்டவருடைய வசனத்தை, வேத புத்தகத்தை பரிசுத்த வேதாகமம் என்றும் சத்திய வேதாகமம் என்றும் நாம் அழைக்கிறோம். இந்த வேத புஸ்தகத்தை அற்புதங்களின் புஸ்தகம் என்று நாம் அழைக்கலாம். ஆண்டவர் தமது பக்தர்களின் வாழ்வில் செய்த ஏராளமான அற்புதங்கள் இந்த வேதம் முழுவதும் பொதிந்திருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக யூதேயாவிலே, கலிலேயாவிலே, சமாரியாவிலே, கப்பர்நகூமிலே, எருசலேமிலே இயேசு வாழ்ந்த அத்தனை பகுதியிலும் அற்புதங்களை செய்த ஆண்டவர் இன்றைக்கும் அவருடைய ஜனங்கள் அவர் நாமத்தில் கூடி வருகிற இடத்துல அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார், அடையாளங்களை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். இந்த ராத்திரி நேரத்தில் அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் எதிர்பார்த்து அவர் பாதத்தில் காத்திருங்கள். அற்புதம் என்று சொன்னால் என்ன சொல்லுங்க? அற்புதம்னா என்ன? அற்புதம் அப்படின்னு சொன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நடைபெறுகிற ஒரு செயல். சொல்லுங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நடக்கிற தேவனுடைய செயலின் பெயர் தான் அற்புதம். எத்தனையோ அற்புதம் நடந்திருக்கிறது. யோசுவா இயற்கைக்கு விதியை அப்பாற்பட்டு ஒரு அற்புதம் செய்தார். என்ன அற்புதம் செய்தார்? வானத்தை நோக்கி பார்த்து பேசினார். சூரியனையும் சந்திரனையும் வானத்தில் நிறுத்திவிட்டார். ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு ஆண்டவர் செயல்பட்ட அப்படிப்பட்ட ஒரு நாள் அதற்கு முன்னோ பின்னோ இல்லை என்று வேதம் தெரிவிக்கிறது. ஒரு பெரிய அற்புதம். சூரியனும் சந்திரனும் ஒரு பகல் முழுதும் முழுதும் வானத்தில் நின்றது, பெரிய அற்புதம். இரண்டாவது ஒரு அற்புதம், எலியா ஜெபம் பண்ணின போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது, பெரிய ஒரு அற்புதம். ஹல்லேலூயா. இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பற்றி நாம் தியானிக்கும் போது 3 வித கூட்டத்தார் இருக்கிறார்கள். ஒன்று, அற்புதம் எனக்கு நடக்காதா என்று ஏங்குகிற கூட்டத்தார். சொல்லுங்க, அற்புதம் எனக்கு நடக்காதா, என் வாழ்க்கையில் நடக்காதா, என் குடும்பத்தில் நடக்காதா, என் மனைவி பிள்ளைகளுக்கு நடக்காதா, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதி சுகமடையாதா, தீராத பிரச்சனை மாறாதா என்கிற எதிர்பார்ப்போடு வருகிற ஒரு கூட்டத்தார். இயேசு இந்த உலகில் வாழ்ந்த போதும் அப்படிப்பட்ட ஒரு பெரும் கூட்டம் இயேசுவை பின்பற்றினது. 12 ஆண்டுகள் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ தன்னுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் மருத்துவருக்கு கொடுத்தோம், சற்றும் குணமடையாமல் ஒரு அற்புதம் நடக்காதா என்று இயேசுவை பின்தொடர்ந்து வந்தாள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போதே அவளுக்கு சுகம் உண்டானது. 18 ஆண்டுகள் நிமிர முடியாத கூனியாகி ஒரு ஸ்திரீ தேவாலயத்தில் ஓயாமல் வந்தாள். 18 ஆண்டுகளாக வந்து கொண்டிருந்தாள். ஒரு நாளிலே அவளுக்கு அற்புதம் நடந்தது, அற்புதம் விளங்கினது. 38 ஆண்டு காலம் பெதஸ்தா குளத்தண்டையில் ஒரு மனிதன் அற்புதத்துக்காக ஏங்கினான். குளம் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய்விட ஒருவரும் இல்லை என்கிற ஏக்கத்தோடு இருந்தான். இயேசு நேரடியாய் சென்று அவனுக்கு அற்புதம் செய்தார். இயேசு ஏராளமான அற்புதம் செய்தார். இப்படி அற்புதத்துக்காக ஏங்குகிற கூட்டத்தார். இயேசு வீட்டில் உபதேசித்தால் அங்கே குணமாக்கும் வல்லமை, தேவாலயத்தில் அவர் உபதேசம் பண்ணினாலும் அங்கே அற்புதம், அவர் எங்கு போனாலும் அற்புதங்கள். இரண்டாவது ஒரு கூட்டத்தார் அற்புதத்தைக்காக ஏங்கி அற்புதத்தை பெற்றுக்கொண்டதோடு நின்று விடாமல் அற்புதங்களை செய்கிறவர்கள். சொல்லுங்க, அற்புதம் செய்கிறவர்கள். ஆண்டவருடைய வல்லமையை பெற்று அதிகாரத்தை பெற்று அற்புதங்களை செய்கிற கூட்டத்தார். தேவனுடைய வல்லமையினால் பரிசுத்த ஆவியானுடைய உதவியினால் அடையாளங்களை நடப்பிக்கிறவர்கள். வேதம் சொல்லுகிறது, ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே அடையாளங்களை அற்புதங்களை செய்கிறவனாயிருந்தான். அடையாளங்களை செய்கிற கூட்டத்தார். மூன்றாவது ஒரு கூட்டத்தார் அற்புதமாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறவர்கள். சொல்லுங்க, அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்கிறவர்கள். இந்த 3 கூட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு கூட்டத்தில் இருக்கணும். என்ன கூட்டத்தில் இருக்கிறீங்க? அற்புதம் வேணும்னு வந்திருக்கீங்களா?
அல்லது அற்புதங்களை செய்ய வேண்டும், ஆண்டவருடைய கரத்தின் ஒரு ஆயுதமா நான் பயன்பட வேண்டும் என்று இருக்கிறீர்களா? என் வாழ்க்கையே ஒரு அடையாளமாக இருக்கணும் அப்படி விரும்புறவங்க எத்தனை பேர்? என் வாழ்க்கையே ஒரு அடையாளம், என் வாழ்க்கையே ஒரு அற்புதமாக இருக்க வேண்டும். இந்த இரவு நேர நீங்கள் வாஞ்சியுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையே ஒரு அடையாளமாய் மாற்ற விரும்புகிறார். பேதுரு யோவான் படிப்பறிவு இல்லாதவர்கள் தான், பேதமை உள்ளவர்கள் தான், ஆனால் அவர்கள் ஒரு அடையாளமாக இருந்தார்கள். அவர்கள் பேசுகிற தைரியத்தை கண்டபோது இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டார்கள். இந்த இரவு நேரம் உங்கள் வாழ்க்கை ஆண்டவரோடு இருக்கிறவள் என்று அடையாளப்படுத்தப்படட்டும். இந்த ஏசாயா சொல்லுகிறது போல, நான் மாத்திரமல்ல, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் இஸ்ரவேலில் அடையாளங்கள் அற்புதங்கள் என்கிற நிலையில் ஆண்டவர் உங்களை மாற்றுவாராக. அடையாளங்களாக ஆண்டவர் பார்க்கிறார். இந்த ஏசாயாவை நீங்கள் கொஞ்சம் பார்ப்பீர்களானால், ஏசாயாவுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க சொல்லுங்க? தெரியுமா? எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகள். சொல்லுங்க. 2 பிள்ளைகளுமே அடையாளமாக இருந்தாங்க. கொஞ்சம் அதை உங்களுக்கு காண்பித்து தொடர்ந்து நம்ம வசனத்தை தியானிக்க போகிற ஏசாயா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவருடைய மூத்த மகனை குறித்து எழுதியிருக்கிறது. சேயார் யாசு. வாசிக்க இப்போ நேரம் இல்லை, நீங்கள் பிற குறித்து கொள்ளுங்க. 2வது மகனுக்கு பெயர் ஏசாயா 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இருக்கிறது. மகேர் சலால் அஸ்பாஸ். சொல்லுங்க, என்ன பேரு? மகேர் சாலால் அஸ்பாஸ். அப்படி ஒரு பெரிய பேர் இருக்கு. பேர் ஏதாவது போடணும்னு இந்த பேரெல்லாம் போடலாம், சரியா? மூத்த மகன் இஸ்ரவேல் மக்களுக்கு வருகிற இஸ்ரவேல் ஜனத்தின் ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். என்ன அடையாளம் சொல்லுங்க? ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். 2வது மகன் இஸ்ரவேல் ஜனத்துக்கு வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக இருந்தார். ஆகவே தான் இந்த ஏசாயா எழுதுகிறான், இதோ நான் மாத்திரமல்ல, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் சியோன் பர்வதத்தில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கிறோம். ஏதோ இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதரிலும் நான் என் பிள்ளைகள் ஒருவர் என்று சொல்லவில்லை, நாங்கள் வித்தியாசமானவர்கள். ஹல்லேலூயா. இந்த இரவு நேரம் அந்த இடத்துல அந்த ஏசாயாவோடு ஆண்டவர் உங்களை இணைத்து அந்த நிலையிலே பார்க்க விரும்புகிறார். இந்த வார்த்தையோடு இணைந்து நீங்கள் ஒரு அறிக்கை செல்லுங்கள், நான் ஒரு அடையாளம். எல்லாம் சொல்லுங்க, என் குடும்பம் ஒரு அடையாளம், என் பிள்ளைகள் ஒரு அடையாளம், என் வாழ்க்கை ஒரு அடையாளம். நாங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, 1000 பிரசங்கம் செய்யாததை ஒரு அற்புதம் செய்துவிடும். ஒரு அற்புதம் புறஜாதியாரை இயேசுக்குள்ளே கொண்டு வந்துவிடும். இன்றைக்கு அந்த தேவன் அப்படிப்பட்ட அடையாளங்களை செய்வாராக. வேத புத்தகத்திலிருந்து உங்களுக்கு சில அற்புதங்களை காண்பித்து அந்த அற்புதம் நடக்க என்ன செய்ய வேண்டும் என்றும் நாம் சில வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் செய்கிற அடையாளம், உங்களை கொண்டு செய்கிற அடையாளங்கள், அற்புதங்கள் என்ன என்று சில அடையாளங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல் அடையாளம் ஆசீர்வாதமான அற்புதம். சொல்லுங்க. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 1வது வசனம். எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். போதும், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது. ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்த போது முதலாவது செய்த காரியம் அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்கள் ஆதிகாமத்தின் புஸ்தகத்திலே முதல் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். ஆதிகாமம் முதல் அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். மனிதனை சிருஷ்டித்த ஆண்டவர் அவர்களை முதலாவது ஆசீர்வதிக்கிறார். என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறார்? எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதமான அற்புதங்களை செய்கிற அந்த ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது இந்த உலகில் எந்த மனுஷனாலும் செய்யக்கூடாததை அவரே செய்கிறார். எரேமியா எழுதின புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். 32ஆம் அதிகாரம் 27
7வது வசனத்திலே, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத ஒன்று உண்டோ? அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எல்லாம் அவரால் கூடும். இயேசுவால எல்லாம் கூடும். கூடுமே, எல்லாம் கூடுமே என்று நாம் பாடுகிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிடம் நிற்கும். இன்றைக்கு அந்த அற்புதங்களை செய்கிற ஆண்டவரை பாருங்கள். அவர் எப்படிப்பட்ட அடையாளங்களை செய்கிறார்? யோபு புஸ்தகம் 5:9 சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். மனிதனால் ஆராய்ந்து முடியாதவைகள், எண்ணி முடியாதவைகள், எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இன்றைக்கு அவர் நம் நடுவில் இருக்கிறார். ஏன் ஆண்டவர் அப்படி செய்கிறார் என்றால், அவர் உங்களையும் என்னை நேசிக்கிறார். அவருடைய அன்பினால தான் செய்கிறார். நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகத்திலே 33வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். ஜனங்களை சிநேகிக்கிறார். ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்தா ஜனங்கள் மேல் வைத்த அன்பினால செய்தார். எப்படி செய்தார்? அன்பு, மனதுருக்கம். இந்த மாலை நேரத்தில் அவர் உங்கள் மேல் அன்புள்ளவராக, கரிசனை உள்ளவராக, அக்கறை உள்ளவராக இங்கே வந்திருக்கிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை, குடும்பத்தை குறித்து அக்கறைப்படுவதை பார்க்கிலும் உங்கள் மேல் உங்களை சிருஷ்டித்த கர்த்தர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார், அன்புள்ளவராயிருக்கிறார். இந்த ஆசீர்வாதமான அற்புதம் என்றால் முதலாவது குறைவை நிறைவு செய்வது. எல்லாம் சொல்லுங்க, என்னது? குறைவை நிறைவு செய்வது. இயேசு செய்த முதல் அற்புதமே ஆசீர்வாதமான அற்புதம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் கானாவூர் கல்யாண வீட்டிலே என்ன குறைபட்டது? திராட்சரசம் குறைபட்டது. அந்த குறைபட்ட இடத்திலே தண்ணீரை ரசமாக மாற்றி குறைவுகளை நிறைவு செய்கிற அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன குறைபட்டு இருக்கிறது? ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நிறைவு செய்கிற ஒருவர் இங்கே இருக்கிறார். மனிதன் குறைவுள்ளவன். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். அவர் ஒருவரே நிறைவானவர். அவருடைய நிறைவு இன்றைக்கு உங்களை நிரப்ப போகிறது. அவர் செய்த ஆசீர்வாதமான அற்புதம், கடல் கொந்தளித்தது, காற்று பலமாய் வீசினது. இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், கடலே, காற்றே, இறையாதே, அமைதலாயிரு. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை, குடும்பம் கொந்தளிக்கிற கடலை போல் இருக்கிறது. வாழ்க்கையில் அநேக சோதனையாய காற்று, புயல் வீசும்போது என்ன செய்வோம்? ஐயோ ஆவேசம் என்று சீசர்கள் பதறினதை போல் அநேகர் பதறுகிறார்கள். அவரை பாருங்கள், உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். வனாந்திரத்திலே 3 நாள் இரவும் பகலும் இயேசுவின் வார்த்தையை ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி, இயேசு உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். 5 அப்பம் 2 மீன், அதை 5000 பேருக்கு பெருக பண்ணினார். ஆசீர்வாதமான அற்புதம். இயேசு என்னெல்லாம் அற்புதம் செய்தாரோ அத்தனையுமே ஆசீர்வாதமான அற்புதம். குருடரை பார்க்க செய்தார், ஊமையரை பேச செய்தார், செவிடரை கேட்க செய்தார், குஷ்டரோகியை குணமாக்கினார், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினார். அவர் அத்தனை அற்புதங்களையும் ஆசீர்வாதமான அற்புதமாகவே செய்தார். அந்த அற்புதத்தை இன்றைக்கு நமக்கு செய்கிறார். வேத வசனத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு செய்த அற்புதத்தை நீங்கள் பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, அநேக காரியங்கள் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாத. சொல்லுங்க, இயேசு செய்த அற்புதத்தை எழுதினால் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதாம். அவ்வளவு அற்புதம் செய்திருக்கிறார். நம்முடைய கரங்களில் இருக்கிற வேத புஸ்தகத்திலே 4 சுவிசேஷத்திலே அவருடைய அற்புதத்தின் கொஞ்சம் தான், ஒரு பகுதி தான் இருக்கிறது. அநேகம் இருக்கிறது. இன்றைக்கு அதை விட மேலானதை அவர் நம்மத்திலே செய்கிறார். நீங்கள் அற்புதங்களாய், அடையாளங்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் செய்வான், இவைகளை விட பெரிய கிரியைகளை செய்வான். இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமான அற்புதத்தை உங்கள் வாழ்க்கைகளை மாத்திரமல்ல, உங்களை கொண்டு மற்றவர்கள் வாழ்க்கைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த அற்புதத்தின் எதிர்பார்ப்பு என்ன என்றால், வசனம் உறுதிப்பட வேண்டும். சொல்லுங்க,
வசனம் உறுதிப்பட வேண்டும். ஏதோ அற்புதம் பெற்றேன் என்று இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள அல்ல. இந்த அற்புதத்தின் பெரிய ஒரு தேவ திட்டம் ரட்சிப்பு. என்ன சொல்லுங்க? எபிரேயர் 2:4 சொல்லுகிறது, அற்புதத்தோடு அடையாளத்தோடு முதலாவது இணைந்திருக்க ஒரு சத்தியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், வாசிங்கள். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ரட்சிப்பை குறித்து பைபிள் சொல்லுகிறது பெரிதான ரட்சிப்பு. இவ்வளவு எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்படாங்க யாரா இருக்கீங்களா? அப்படி இருக்கீங்க? ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் கைகளை வைத்து அல்லே சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு இயேசுவிடம் இருந்து மாத்திரமே ரட்சிப்பு கிடைக்கிறது. அவரை விசுவாசிக்கிறதுனாலே ரட்சிப்பு, பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறதுனாலே ரட்சிப்பு. இந்த அற்புதத்தோடு அடையாளத்தோடு இணைந்திருக்கிறது இவ்வளவு பெரிய ரட்சிப்பு. நீங்கள் வேதத்தை படிக்கும்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் இந்த அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறதின் எதிர்பார்ப்பு என்ன என்று சில வசனங்களை காண்பிக்கிறேன். மார்க் 16:20 வாசித்து பாருங்கள். சீசர்களோடு கூட ஆண்டவர் இருந்து அற்புதங்களை செய்து வசனத்தை உறுதிப்படுத்தினார். என்ன உறுதிப்படுத்தினார்? வசனத்தை உறுதிப்படுத்தினார். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 14:3 வாசிக்கும் போது அப்போஸ்தலராலே விசேஷித்த அடையாளங்கள் நடந்தன. அப்போஸ்தலர் 14:3 சொல்லுகிறது, வாசியுங்கள். அவர்கள் அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதனை பண்ணினார்கள். அவர் தமது கிருபை உள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஹல்லேலூயா. வசனத்துக்கு சாட்சியாக, வேதத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் உண்மை என்பதற்கு சாட்சியாக அப்போஸ்தலராலே அடையாளங்களை செய்தார். அப்போஸ்தலர் 19:11-12 சொல்லுகிறது, அப்போஸ்தலருடைய பவுலுடைய உருமால்களினாலும் கச்சைகளினாலும் அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். இன்றைக்கு ஆண்டவரை விசுவாசித்த விசுவாச பிள்ளைகள் மூலம் அடையாளம் செய்கிறார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியஸ்தர் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள். ஏராளமான அடையாளங்கள் அப்போஸ்தலர்களாலே ஊழியர்களாலே அவர் அடையாளம் செய்கிறார். இந்த கடைசி காலத்திலே விசுவாசிகளாலும் தேவ ஊழியர்களாலும் தேவன் அடையாளங்களை செய்ய விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 12:12 அப்போஸ்தலராலே அடையாளங்கள் நடந்ததை நீங்கள் அங்கே பார்க்கலாம். இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் செய்கிற முதல் அடையாளம் ஆசீர்வாதமான அடையாள அற்புதங்கள். 2வதாக அவர் செய்கிற அடையாளங்கள் அற்புதம், பெருகும் அற்புதம். சொல்லுங்க, பெருகும் அற்புதம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 16வது வசனம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஒன்றுமில்லாமல் இருந்து உலகங்களை உண்டாக்கின ஆண்டவர் இருக்கிற கொஞ்சத்தை கொண்டு பெருக பண்ணுகிற அற்புதத்தை செய்கிறார். இங்கே சமாரியாவிலே கொடிய பஞ்சம், ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து கொண்டிருக்கிறது, மனிதர்களும் பஞ்சத்திலே மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த சமாரியாவிலே ஒரு ஏழை விதவை தன் மகனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் இறுதி வேளையிலே தானும் கூட கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, இதை செய்து சாப்பிட்டு செத்து போக இருக்கிறேன் என்று எலியா தீர்க்கதரிசி இடத்தில் அவள் சொல்லுகிறாள். எலியா சொல்லுகிறாள், என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 13ஆம் வசனத்தில் எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதிலே ஒரு சிறிய அடையை உண்டு பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம்.
அவள் அந்த தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படியே செய்தபோது கலசத்தில் எண்ணெய் குறையவில்லை, பானையிலே மா செலவழியவில்லை. பஞ்சகாலம் முழுவதும் அவளும் அவள் குமாரனும் திருப்தி அடைந்தார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்வில் இருக்கிற கொஞ்சத்தை அவர் பெருக பண்ணுகிறவராயிருக்கிறார். கொஞ்சத்தை அவருடைய கரத்திலே கொடுங்கள். கொஞ்சத்தை அவர் பல மடங்காய் பெருக பண்ணுகிறவர். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அவர் பெருக பண்ணுகிற ஆசீர்வாதத்தை அளிக்கிற ஆண்டவராயிருக்கிறார். பெருகும் அற்புதம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எது குறைவுபட்டிருக்கிறது அவிடத்தில் கேளுங்கள். பொருளாதாரத்தில் குறைபட்டிருக்கிறீர்களா? வாழ்க்கையில் என்ன தாழ்ச்சியோடு இருக்கிறீர்கள்? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. ஏனென்றால் அவர் குறைவில்லாமல் கொடுத்து கொண்டிருக்கிறவர், குறைவில்லாமல் நன்மை செய்கிறவர். இன்றைக்கு அவரை நோக்கி பாருங்கள். அவர் செய்கிற இரண்டாவது அற்புத அடையாளம் நிறைவு செய்கிற அற்புதம். மூன்றாவது அவர் செய்கிற அற்புதம் சிருஷ்டிப்பின் அற்புதம். எல்லாரும் சொல்லுங்க, சிருஷ்டிப்பின் அற்புதம். உருவாக்குகிற தேவன். நீங்கள் வேத புத்தகத்தை படிக்கும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனம் வாசியுங்கள். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனான நம்முடைய ஆண்டவருடைய பெயர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கும் தேவன். சொல்லுங்க, இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிறவர். ஆண்டவர் ஒன்றுமில்லாத வெறுமையிலிருந்து உலகத்தை அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணின தேவன். 6 நாளில் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன். அவர் இன்றைக்கு இல்லாததை இருக்கிறதை போல் அழைக்கிறார். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எது இல்லை இருக்கிறதோ அதை இருக்கிறதாக அவர் மாற்றுகிறவர். அவரை நோக்கி பாருங்கள். இல்லாததை இருக்கிறதாக மாற்றுகிறார். உங்கள் வாழ்க்கையில் சில நேரம் சொல்லலாம், எனக்கு என்ன இல்லை, சுகம் இல்லை, பலன் இல்லை, எனக்கு போதுமான ஞானம் இல்லை, எனக்கு எந்த வசதிகளும் இல்லை. பல நேரம் நாம் குறைவுபட்டு குறைவு மனப்பான்மையோடு பேசி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நீங்கள் பார்க்கணும். அவரை பார்க்கிற விதம் என்னன்னா, இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிறவர். 1000 10,000 முறை சொல்லுங்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இல்லாததையெல்லாம் இருக்கிறதாய் அழைக்கிறவர். சில சொல்ல, எனக்கு குழந்தை இல்லை, வீடு இல்லை, வாழ்க்கையில் அடிப்படை வசதிகள் இல்லை. இன்றைக்கு என்னெல்லாம் நீங்கள் இல்லை என்று இருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்த ஜெபத்தில், இந்த கூடுகையில் இல்லை என்ற வெறுமை ஏதாவது இருக்கிறதா? உங்கள் சிந்தைகளை கொண்டு வாருங்க. அந்த சிந்தனையில் முதலாவது கற்பனை செய்யுங்கள், அது இருக்கிறதா பாருங்கள். ஒருவேளை குழந்தை இல்லாதவர்கள் இருக்கலாம், குழந்தை இருக்கிறதாய் பாருங்கள். வீடு சரியான வசதி இல்லாமல் இருக்கலாம், நல்ல ஒரு வசதி உள்ள வீட்டில் இருக்கிறதாய் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நல்ல சுகம் இல்லாத இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம். நல்ல சுகமாக இருக்கிறதை கொஞ்சம் உங்கள் சிந்தையில் அப்படி எண்ணி பாருங்கள், உங்கள் கற்பனையில் எண்ணி பாருங்கள். சுகமாக இருக்கிறதை பாருங்கள். உங்களுக்கு அன்பானவர்கள் பலவீனமாக இருக்கலாம். ஒருவேளை உங்கள் சரீரத்தில் கூட அடிக்கடி அதிகமாக பலவீனப்படுகிறதை நீங்கள் உணரலாம். சுகவீனமாகவே நான் இருக்கிறேன், எனக்கு சுகமே இல்லை, ஏதோ நடக்கிறேன், ஆனால் என் சரீரத்தில் எல்லாம் நல்ல பலவீனப்படுகிறேன். நீங்கள் நன்றாக சுகமாக இருக்கிறதை கொஞ்சம் பாருங்கள். பார்த்துவிட்டு எனக்கு சுகம் இருக்கிறது என்று சொல்லுங்கள். நான் பலனாய் இருக்கிறேன். பைபிள் சொல்லுகிறது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. வாயை திறந்து சொல்லுங்கள். இல்லாதது இருக்கிறதை போல் அழையுங்கள். அற்புதங்களை ஆண்டவர் உங்களுக்காய் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். சிருஷ்டிப்பின் அற்புதம். அவர் இல்லாததை உருவாக்குகிறவர். மனிதன் இருக்கிறதை ஒன்றை கொண்டு இன்னொரு ஒன்றை உருவாக்குவான். நம்முடைய ஆண்டவருடைய செயல் இல்லாததை இருப்பதாய் மாற்றுவது. எது இன்றைக்கு இல்லை அதை ஆண்டவர் இருக்கிறதாய் மாற்ற விரும்புகிறார். இருக்கிறதாய் மாற்ற விரும்புகிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள்.
ஆண்டவரே, நீர் இருப்பதா என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுகிறது, ஒன்றும் இல்லாதவர்கள் எனப்பட்டாலும் எல்லாவற்றையும் உடையவர்களாய் எங்களை விளங்க பண்ணுகிறோம். தேவனுடைய ரட்சிப்பை ஆவியையும் பெற்றவருடைய ஒரு அறிக்கை அதுதான். எங்களுக்கு ஒன்றும் இல்லை என்றாலும் எல்லாவற்றையும் உடையவர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை பெற்ற நாங்கள் அவரோடு கூட எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம். அவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர், சம்பூரணமாய் தருகிறவர். இந்த ஜெப வேளைகளை கேளுங்கள். ஆண்டவரே, எனக்கு எல்லாவற்றையும் இருக்கிறதாய் மாற்றி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். சுகத்தை இருப்பதாய் மாற்றி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் எல்லாம் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். நீ இல்லாததை இருக்கிறதாக அழைக்கிற தேவன். எங்கள் வாழ்வில் இல்லாததெல்லாம் இப்பொழுதே நீர் உருவாக்கி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, உம்மிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு ஆயத்தம் பண்ணினதை ஒரு கண் காணவில்லை, ஒரு காது கேட்கவில்லை, அது மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவில்லை. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். அவர் இருக்கிறதா உங்களுக்கு மாற்றுகிறார். வேத வசனம் தெரிவிக்கிறது, இல்லாதது இருக்கிறதை அழைக்கிற கர்த்தருக்கு முன் அவன் விசுவாசத்தில் எல்லாருக்கும் தகப்பனாய் மாற்றினான். அவருடைய சரீரம் பலவீனப்பட்டிருந்தது. அவருடைய சாராளுடைய கற்பம் செத்து போயிருந்தது. பிள்ளை பெற வாய்ப்பே இல்லை. ஆனால் இல்லாதது இருக்கிறதை போல பார்த்தார். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை அப்படியே விசுவாசித்தார். அடைப்பட்ட கற்பத்தை அவர் திறக்கிறவர், அடைக்கப்பட்டதை அவர் திறக்கிறவர். இந்த ராத்திரி நேரம் எது அடைப்பட்டிருக்கிறது? அவர் அடைக்கப்பட்டவைகளை திறக்கிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். இந்த இரவு நேரம் ஆண்டவரே, எனக்கு முன் திறந்த வாசலை வைத்து எனக்காக புதியவைகளை செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார், உன் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுவார். அவர் இல்லாததை இருக்கிறத போல மாற்றுகிறவர். இன்றைக்கு சுகம் ஆண்டவர் இருப்பதாய் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஓரல் ராபர்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனிதர், அவர் வேதாகம நாடுகளை சுற்றி பார்க்க சென்றார். இயேசு வாழ்ந்த இடங்களை சுற்றி பார்க்க சென்றார். அதில் அவரை கவர்ந்த இடம் இயேசு உயிர்த்தெழுந்த கல்லறை. எந்த இடம்? இன்றைக்கும் எல்லா கல்லறைகளும் மூடப்பட்டிருக்கும் போது ஒரே ஒரு கல்லறை திறந்திருக்கிறது, இயேசுவின் கல்லறை. அது இன்றைக்கும் அவர் உயிர் தெழுந்ததிலிருந்தே திறந்த வண்ணமாக இருக்கிறது. அந்த கல்லறைக்குள்ளே அவர் போய் 2 மணி நேரங்கள் ஆவியிலே போராடி ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணிவிட்டு வெளியே வந்தபோது அந்த கல்லறையை காவல் செய்த மனிதனை பார்த்தார். அவனுடைய ஒரு கால் முட்டின் கீழாக இல்லாமல் இருக்கிறதை பார்த்தார். அவனை உற்றி நோக்கி பார்த்து சொன்னார், இயேசுவின் நாமத்தில் உன் கால் வளருவதாக. அவர் சொன்ன அந்த நிமிடத்திலே மறு காலை போல் அவன் காலோண்டி நின்று விட்டான். இதுதான் சிருஷ்டிப்பின் அற்புதம். சிருஷ்டிப்பின் அற்புதம். மருத்துவர்கள் ஏதோ ஒன்று செயற்கை காலை பொருத்தக்கூடும், ஆனால் கர்த்தர் இல்லாததை சிருஷ்டிக்கிற தேவன். உடனே அவன் கால் விளர்ந்து உற்று அவன் காலூண்டி நின்றான். இந்த இரவு நேரம் இல்லாததை அவர் உருவாக்குகிற தேவன். அவரை நோக்கி பாருங்கள். இல்லாததை இருக்கிறதாய் மாற்றுகிற தேவன். இயேசு கூட இந்த உலகில் இருந்தபோது இல்லாததை இருக்கிறதாய் மாற்றினார். ஒரு விஷயம், அவர் ஜெபாலயத்தில் உபதேசம் பண்ணின போது அங்கே சூம்பின கையை உடைய மனிதன், மார்க் 3ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது, அவன் அங்கே இருக்கிறான். அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் கையை நீட்டு. என்ன சொன்னார்? ஒரு கை நன்றாக இருக்கிறது. அந்த சூம்பின கையை நீட்ட சொன்னபோது மார்க் 3:3 சொல்லுகிறது, அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. என்ன ஆனது? அவன் கை வளர்ந்தது. அந்த இமைப்பொழுதிலே வளர்ந்தது. அதுதான் சிருஷ்டிப்பின் அற்புதம். சிருஷ்டிப்பின் அற்புதம். இயேசு கிறிஸ்துவை பாருங்க, கெனசரேத் கடற்கரையில் பேதுரு ஒரு இரவெல்லாம் பிரயாசப்பட்டு கொண்டு சொல்லுகிறான், ராமுழுதும் பிரயாசப்பட்டேன் ஐயரே, ஒன்றும் அகப்படவில்லை, இல்லை என்று சொல்லுகிறார். இயேசு அதே இல்லை என்று வெறுமையை சந்தித்த இடத்துல போய் சொல்லுகிறார். லுக் 5ஆம் அதிகாரத்தில் ஆழத்தில் கொண்டு போய் உன் வலையை போடு. இயேசு என்ன சொன்னார்? அவன் சொன்னான், இல்லை, எனக்கு பிரயாசத்தினால ஒன்றும் பயன் இல்லை. ஆனால் இயேசுடைய ஒரே ஒரு வார்த்தை, ஆழத்தில் கொண்டு வலையை போடு. அவன் வலை கிழியத்தக்கதாக மீன்களை பிடித்தான். இந்த இரவு நேரம் நீங்கள் இல்லை என்று சொல்லுகிற இடத்திலே அவர் சிலதை இருப்பதாக மாற்றப் போகிறார். எனக்கு நன்மைகள் இல்லை என்று சொல்லுகிற இடத்திலே அவர் நன்மை செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் எது இல்லை என்று சொல்லுகிறீர்கள், அவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்கள். அவருடைய ஒரு வார்த்தை போதும், இல்லாததை இருப்பதாய் மாற்றிவிடும். ஒரு வார்த்தை போதும். ஆண்டவரே, ஒரு வார்த்தை எனக்காக சொல்லும்.
ஆண்டவரிடத்தில் வந்தவர்கள் எல்லாரும் அப்படித்தான் கேட்டார்கள். ஒரு வார்த்தை சொல்ல அந்த 100க்கு அதிபதி கேட்கிறான், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு வார்த்தை கேளுங்க, அவருடைய சுகமளிக்கும் வல்லமை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படும். அற்புதம் செய்கிற தேவ கரம் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படும். ஒரு வார்த்தை எனக்காக வெளிப்படட்டும் என்று கேளுங்க ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை இல்லாதது இருக்கிறதாக உருவாக்கிவிடும். ஆண்டவருடைய ஒரு வார்த்தை போதும், ஒரே ஒரு வார்த்தை போதும். ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்கிறார். ஒரே ஒரு வார்த்தை போதும், இல்லாததை அவர் இருக்கிறதாக மாற்றுகிறார். வேத புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது இந்த 3 அற்புதங்களும் எழுத்தின்படியான அற்புதம். என்ன அற்புதம் சொல்லுங்க? சரீர பிரகார அற்புதம். இன்னொரு அற்புதம் இருக்கிறது, ஆவிக்குரிய அற்புதம். சொல்லுங்க. ஆண்டவர் எழுத்தின்படி அற்புதம் செய்கிறார், ஆவிக்குரிய அற்புதம் செய்கிறார். எழுத்தின்படியான அற்புதம் புறஜாதிகள் இயேசுவை விசுவாசிப்பதற்கும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் அதை செய்கிறார். ஆன்மீக அற்புதம் எதற்காக என்றால், ஒரு மனிதன் தேவ சாயலில் மாற்றப்படணும், தேசத்தில் எழுப்புதல் உண்டாக. ஆவிக்குரிய அற்புதம். என்ன அற்புதம்? இன்றைக்கு 2 அடையாளங்களையும் தேவன் செய்ய போகிறார். இன்றைக்கு எழுத்தின்படியான அடையாளங்களை செய்து வார்த்தையை உறுதிப்படுத்தி ஜனங்களை ரட்சித்து விசுவாசத்தில் உறுதிப்படுத்துகிறார். ஆவிக்குரிய அற்புதத்தை செய்து தேசத்தில் எழுப்புதலை உண்டாக்க விரும்புகிறார். தேவ பிள்ளைகளுக்குள்ளே அதை செய்ய விரும்புகிறார். நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 119வது சங்கீதம் 18வது வசனம், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். என் ஆன்மீக கண்ணை என்ன செய்யணும்? திறக்க வேண்டும். இது ஆவிக்குரிய அற்புதம். பவுல் பேசி கொண்டிருந்த போது லீதியாளின் உள்ளத்தை கர்த்தர் திறந்தார் என்று அப்போஸ்தலர் 16:14 படிக்கிறோம். அந்த உள்ளம் திறக்கப்பட்ட போது என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 16:15 சொல்லுகிறது, அவளும் அவள் வீட்டாரும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். சொல்லுங்க, என்ன பெற்றாங்க? ஞான ஸ்நானம். இந்த ஆன்மீக அற்புதம் சத்தியத்தில் ஒரு மனிதனை நடத்துகிறது. ஆண்டவர் ஏதோ எழுத்தின்படி அற்புதத்தை செய்து சுகம் பெற்றாய் போய்விடு என்று சொல்லாதபடி அவன் வாழ்க்கையை ஆண்டவர் சத்தியத்தில் நிறுத்த விரும்புகிறார். எனக்கு ஆன்மீக அற்புதம் வேண்டும் என்று விரும்புங்கள். எனக்குள்ள சில ஆவிக்குரிய மாற்றம் வேண்டும் என்று கேளுங்கள். என் ஆன்மீக கண்ணை ஆண்டவரே திறக்க வேண்டும். பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசிதான். ஆண்டவர் அவன் கண்களை திறந்த பிறகுதான் அவன் எச்சரிக்கப்படுகிறான். அவன் ஆண்டவருடைய திட்டத்துக்கு மாறாய் போகிறதை உணர்கிறான். ஆண்டவர் ஆகாரின் கண்ணை திறந்த போதுதான் அருகில் இருந்த நீரூற்றை அவள் பார்க்கிறாள். இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய ஆன்மீக கண்ணை திறப்பாராக. இந்த ஆன்மீக கண் ஏன் திறக்கப்பட வேண்டும் என்றால், மறை பொருளை நாம் காண்பதற்காக, தேவ வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்காக. இது ஒரு பெரிய அற்புத அடையாளம். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் மறை பொருள்களை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். பரலோக தரிசனங்களை உங்களுக்கு தர விரும்புகிறார். மட்டுமல்ல, உங்கள் காதுகளை திறக்க விரும்புகிறார். ஆன்மீக பிரகாரமாய் தேவ சத்தத்தை கேட்கும்படி காதுகளை திறக்க விரும்புகிறார். தேவனுடைய மெல்லிய குரலை கேட்டு தேவ சித்தம் செய்யும்படி காதுகளை அவர் திறக்க விரும்புகிறார். ஆண்டவருக்காக சாட்சி பகர முடியாத அநேகருடைய வாய தேவன் திறக்க விரும்புகிறார். கர்த்தரை பற்றி சொல்ல முடியாத ஊமையர்களாக இருக்கிறவர்களை பேச வைக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய ரட்சிப்பையும் வல்லமையையும் சாட்சியாய் சொல்லும்படி நாவை அவர் திறக்க விரும்புகிறார். இது ஒரு பெரிய ஆவிக்குரிய அற்புதம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர், இந்த அற்புதம் எனக்குள்ள நடக்கட்டும் என்று கேளுங்கள். இந்த இரவு நேரம் இந்த அற்புதத்தையும் தேவன் செய்ய விரும்புகிறார். இந்த 2 அற்புதங்களும் இணையும் போது நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய அடையாளமாய் மாறும், ஒரு பெரிய அற்புதமாய் மாறும். இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அதையும் உங்களுக்கு சில வசனங்கள் மூலம் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றார். இன்றைக்கு உங்களை என்ன செய்யணும்? பரிசுத்தம் பண்ணுங்கள். அப்படியானால் மனிதன் அற்புதங்களை எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் மனிதனிடத்தில் எதிர்பார்ப்பது பரிசுத்தம். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தம். இன்றைக்கு மனித வாழ்வில் குறைந்து கொண்டிருப்பது பரிசுத்தம்.
தனி மனிதனுக்குள் குறைந்து வருவது, பிள்ளைகளுக்குள், வாலிபர்களுக்குள், முதியவர்களுக்குள் குறைந்து கொண்டிருப்பது பரிசுத்தம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். ஆண்டவர் ஒருவரே ஒரு மனிதனை பரிசுத்தம் பண்ண முடியும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். இந்த இரவு நேரம் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தந்துவிடும் என்று கேளுங்கள். எப்படி கேட்கணும்? உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தந்துவிடும். அவர் பரலோக பரிசுத்தத்தோடு உங்களுக்குள் வரும்போது நீங்கள் பாவத்தை ஜெயிப்பீர்கள். பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. அசுத்தமான மனிதரோடு ஆண்டவர் இணைத்து கொண்டு தன்னுடைய அற்புதத்தை நடப்பிக்க முடியாது. உங்களை ஆண்டவர் அற்புதம் செய்யவும் அவருடைய கரத்தின் கருவியாய் நீங்கள் பயன்படவும் உங்கள் உள்ளமாகிய பாத்திரம் பரிசுத்தமடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் இன்றைக்கு பரிசுத்தப்படுத்துகிறார். மனம் திறந்து ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஏசாயா ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான். அவனுக்குள்ள ஒரு பாவம் இருந்தது, அசுத்த உதடு. அவனுடைய வாயின் வார்த்தையிலே தாறுமாறுகள். அவன் சொல்லுகிறான், அசுத்த உதடுள்ள மனிதன் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் சந்தித்த போது, ஆண்டுடைய தொடுதல் உண்டான போது பாவம் நிவர்த்தியானது என்று பைபிள் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை எங்கே தொட வேண்டுமோ அதை சொல்லுங்கள். உங்கள் நாவை அவர் தொடுவார், உங்கள் சிந்தனைகளை தொடுவார், உங்கள் கண்களை அவர் தொடுவார், உங்கள் உள்ளங்களை தொடுவார், உங்கள் கரங்களை தொடுவார். எந்த காரியம் உங்கள் வாழ்க்கை இடற பண்ணுகிறது, அவர் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராய் இருக்கிறார். வீணான வார்த்தைகள் உங்களை சிறைப்படுத்துகிறதா? தகாத காரியங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு நவீன காலத்தில் எது மனிதன் அடிமைப்படுத்தி இருக்கு? ஆமாம், எல்லாரும் செல்லுன்னு சொல்றீங்க. ஆமாம், அது ஒரு அடிமைத்தனம். எப்படி ஒரு மனிதன் போதையிலிருந்து வெளியே வராத முடியாது போல எதுக்கு அடிமையாக இருக்காங்க? செல்போன். அதில் நல்லதும் இருக்குது, தீயதும் இருக்குது. நாம் ஆண்டவருக்கு பயந்தவர்களாக இருந்தால் நல்லதை பயன்படுத்த முடியும். ஆனால் அது அநேக நேரம் தவறான பாதைக்கு கொண்டு போகிறது. அநேகர் வழி மாறி போகிறார்கள். ஆண்டவருக்கு உரிய பயத்தோடு நீங்கள் அதை கையாளுங்கள். ஏதாவது உங்களை தவறான பாதையில் கொண்டு போயிருந்தால் அதிலிருந்து வெளியே வர தேவ உதவியை நாடுங்கள். அவர் உங்களை பரிசுத்தமாக்குகிறவர், தகாத நட்பிலிருந்து வெளியே கொண்டு வர உதவி செய்கிறவர். முதலாவது காரியம் பரிசுத்தம். இரண்டாவது அடையாளங்களை தேவன் செய்வதற்கு ஆண்டவருக்கு முன்னே நிற்க வேண்டும். யாருக்கு முன்னே நிற்கணும்? கர்த்தருக்கு முன் நிற்பது என்றால் ஜெப வாழ்க்கை. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே எலியா தன்னை குறித்து ஒரு அறிமுகம் செய்கிறார். என்ன செய்கிறார் பாருங்க. 1 ராஜாக்கள் 17:1. திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எலியா தன்னை அறிமுகம் செய்யும் போது கர்த்தரோடுள்ள உறவை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? உறவு. அவன் யாருடைய மகன் என்றோ அவனுடைய குலம் கோத்திரத்தையோ வேதம் அடையாளப்படுத்தவில்லை. கர்த்தருக்கு முன் நிற்கிற நான். இன்றைக்கு உங்கள் அடையாளம் தேவனுக்கு முன் நிற்கிறவர்கள் என்பதை அடையாளப்படுத்தட்டும். கர்த்தருக்கு முன் நிற்கிற மனிதன் எந்த மனிதனுக்கு முன் அவன் தலை குனிந்து நிற்பதில்லை. இந்த உலகத்தின் ஒரு ராஜாவுக்கு முன்பதாய் மந்திரிகள் கீழ் இருக்கிற மக்கள் கீழ்ப்படிவார்கள். கர்த்தருக்கு முன் நிற்கிறவனுக்கு முன்பதாய் வானம், பூமி, மழை, பனி, அண்ட சராசரங்களும் கீழ்ப்படிந்து அடங்கும். இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்னே நில்லுக்கும்படி நேரத்தை ஒதுக்குங்கள். அதிகாலையில் அவருக்கு முன் நில்லுங்கள். நாட்களை ஒதுக்கி நில்லுங்கள். ஆண்டவர் பாதத்தில் நீங்கள் நிற்பீர்களானால் அவர் உங்களுக்காய் கரம் கொடுப்பார். அவர் உங்களை அற்புதமாய் மாற்றுவார். உங்களை கொண்டு அற்புதம் செய்வார். உங்கள் வாழ்க்கை ஒரு அடையாளமாய் மாறும். இந்த இரவு நேரம் ஆண்டவரே உமக்கு முன் நிற்க எனக்கு பலன் தாரும் என்று கேளுங்கள். கர்த்தருக்கு முன் நின்று ஜெபிக்கிற ஜெப வல்லமை எனக்கு தாரும். கர்த்தருக்கு முன் நிற்கிற அனுபவம் உங்களை பிரகாசிக்க பண்ணும். உங்கள் உள்ளத்தை பிரகாசிக்க பண்ணும். குடும்பத்தை பிரகாசிக்க பண்ணும். ஊழியத்தை பிரகாசிக்க பண்ணும். வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணும். எந்தெந்த இடத்துல இருள் மயமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு வெளிச்சம் உண்டாகும். அவர் அருளின தீபம் என் தலையின் மேல் இருந்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால இருளை கடந்து போனேன். இந்த இரவு நேரம் அவருக்கு முன்னே
முன்னே நில்லுங்கள். உங்கள் வாழ்வில் இருளெல்லாம் வெளிச்சமாய் மாறும். அந்தகாரம் மத்தியானத்தை போல ஆகும். ஆண்டவரே, உமக்கு முன் நிற்கிற ஜெப வல்லமை எனக்கு தாரும். ஆண்டவரே, உமக்கு முன் நிற்கிற அந்த பாரத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே, ஒரு எலியா கர்த்தருக்கு முன் நின்றதை போல இன்றைக்கு நாங்க தனியா சபையா ஆண்டவரே குடும்பமா நிற்கணும். அப்பா, என் வாழ்க்கை ஒரு அடையாளமாய் மாற, என் குடும்பம் ஒரு அடையாளமாய் மாற நாங்க குடும்பமா நிற்கணும். ஆண்டவரே, அநேக நேர சத்துரு ஜெபத்தை தடுக்கிறான், தேவ உறவை தடுக்கிறான். நீங்கள் தேவ உறவில் நிற்பீர்கள் என்று சொன்னால் எந்த காரியம் உங்களை பிரிக்க முடியாது. உயர்வோ தாழ்வோ, வருங்காரியமோ நிகழ்காரியமோ, எது உங்களை இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. அந்த அன்பின் உறவிலே நிற்க ஆண்டவரை நோக்கி பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் தேடுகள் என்னை கண்டடைவார்கள். முதல் நேரத்தை அவருக்கு கொடுங்கள். எல்லாவற்றுக்கும் முன்பதாய் அவரை முதன்மைப்படுத்துங்கள். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். இன்றைக்கு அவரை நோக்கி பார்க்க போகிறோம். முதலாவது உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். இரண்டாவது கர்த்தருக்கு முன்னிற்க நேரத்தை செலவிடுங்கள். மூன்றாவதாக ஆண்டவர் உங்களை அடையாளமாய் மாற்ற, உங்கள் வாழ்க்கையில் அடையாளங்களை செய்ய வேதம் தெரிவிக்கிறது. யாத்திராகமம் 15வது அதிகாரம் 11வது வசனம். யாத்திராகமம் 15:11வது வசனத்தை பாருங்கள். தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. எப்போது கர்த்தரை உயர்த்தி சொல்லுங்கள். அற்புதங்களை செய்கிறதுல உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஆண்டவரே, உம்மை போல அதிசயமானவர் ஒருவரும் இல்லை. என்னை ஆச்சரியமாய் வழி நடத்துவதில் உம்மை போல ஒருவரும் இல்லை. என்னை நேசிப்பதில் உம்மை போல ஒருவரும் இல்லை. அற்புதங்களை செய்கிற உமக்கு நிகராக ஒருவரும் இல்லை. அப்படி அற்புதங்களை சொல்லி சொல்லி துதியுங்கள். அவர் நாமத்தை சொல்லி சொல்லி துதியுங்கள். சிவந்த சமுத்திரத்தின் மறுகரையிலே நின்று கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களோடு இணைந்து மோசையும் ஆரோனும் மிரியாமும் கர்த்தரை புகழ்ந்து துதிக்கிறார்கள், மகிமைப்படுத்தி துதிக்கிறார்கள். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு அற்புதங்களையும் விசுவாசியுங்கள். இந்த அற்புதத்தை போல ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்ய வல்லவர். இந்த அடையாளங்களை போல என்னுடைய வாழ்வில் இருக்கிற சூழ்நிலையை மாற்ற வல்லவர், சிறையிருப்பை மாற்ற வல்லவர், வியாதியை சுகமாக்க வல்லவர், நெருக்கங்களை மாற்ற வல்லவர், கடன் பிரச்சனைகளை மாற்ற வல்லவர், என் தேவையை சந்திக்க வல்லவர் என்று விசுவாச ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்கள். அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்கள். இயேசு எங்கெல்லாம் அற்புதம் செய்தாரோ அங்கெல்லாம் துதித்தார். பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே ஒரு வசனத்தை காட்டுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பும் முன்பதாக அங்க துதிக்கிறார். யோவான் 11:39 பாருங்கள். மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்று என்றாள். இயேசு அவளை நோக்கி 41ஆம் வசனத்தில் 2ஆம் பகுதி, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். 42ஆம் வசனம், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். 2 காரியம். என்ன காரியம்? நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் ஸ்தோத்தரிக்கிறீங்களா? சொல்லுங்க. நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன்.